வீட்டில் ஒரு பணக்காரன் இருப்பான். அவன் 3 அடுக்கு பில்டிங் கட்டி வச்சிருப்பான். நம்மால் ஒரு கொட்டாவே பாதி பிஞ்சு போயிருக்கும். ஆனா நம்ம கொட்டா பிஞ்சு போச்சு, அதை எப்படி சீர் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிக்கவே மாட்டான். யாரையாவது பார்த்தான்னா இது மாதிரி என் வீடு பிஞ்சு போய்க்குதுங்க, ஏதாவது உதவி பண்ண முடியுமா, அது கொஞ்சம் கட்டிக்கிறேன் அப்படின்னு கேள்றான்னா அதை கேட்க மாட்டான். எங்க பக்கத்து வீட்டுக்கார இருக்கிறாருங்க, அவருக்கு 2 ஏரோப்ளேன் இருக்குதுங்க, அவருக்கு 3 கப்பல் ஓட்டுங்க, 32 பஸ் இருக்குதுங்க. டேய் உன் நிலை என்னடாப்பா, பிஞ்சு போன வீட்டுல இருந்து அவனை பத்தி மேல இருக்கிறவனை பத்தி பேசிக்கிற. அந்த மாதிரி சில பேர் அந்த சாமியார் கிட்ட போனா நல்லா ஆயிடுங்க, இந்த சாமியார் கிட்ட போன எந்த சாமியாராலையும் எவன் விதியும் எவனும் மாத்த முடியாது. சாமியார் ஆவறது அவங்க தலை விதி தான். அதனால்தான் அவங்க உட்காந்து இப்படி என்ன மாதிரி கத்தி கிடக்குறான். அவன் எங்க இந்த அர்த்தம் விதியை மாத்துறது? இந்த மாதிரி கற்பனையில எல்லாம் மக்கள் தெரியுது, போக கூடாது. உன்னை நீ ஆராய், உங்ககிட்ட என்ன தவறு நடந்தது, எனக்கு கஷ்டம் வந்துச்சு, இந்த கஷ்டம் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, என்ன காரணம், நான் என்ன தப்பு பண்ணேன், அதை யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவனால தீர்க்கவே முடியாது. அவன் தீக்கிறனா தான் உன் கஷ்டத்தை ஏன் கேட்கறான், கேட்டு நேரம் நிக்க மாட்டான், போயான்ட்டு போடுவான். அதனால எந்த ஞானி எந்த சாமியாராலையும் எவனுக்கும் எதையும் கொடுக்க முடியாது. கடவுளால எப்படி கொடுக்க முடியாதோ எடுக்க முடியாதோ அதே மாதிரி ஞானியையும் கொடுக்கவும் மாட்டான் எடுக்கவும் மாட்டான். பைத்தியக்காரனா அவன் சக்தி எல்லாம் இது உனக்கு கொடுத்துட்டு அவன் பந்தேச நிக்கிறதுக்கு. அவன் எவ்வளவு பேர் ஞானியா இருந்தாலும் கொடுக்க மாட்டான், சொல்லுவான் இப்படி நடந்துக்கிடா நீட்டு. சித்தர்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. எதா இதெல்லாம் எதா சாமி, அவன் தானே பண்ணுவான், உனக்கு கொடுத்து உன்னை பறக்க வச்சானா அவன் பண்ணுவான் 1000. அந்த மாதிரி எந்த ஞானியும் மனுஷனுக்கு எதையும் ஜெயித்து போக மாட்டான். ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பணக்காரன் ஆக்கிட்டு போட்டிருப்பான். அவன் காப்பாத்தியதுக்கு போயிடும், நீ உன்னை காப்பாத்தியதுக்கு போ. நீ இன்னொரு ஞானியை பத்தி பேசி பயனே இல்லை. நீ எப்படி அந்த ஞானத்தை அடைஞ்சு நான் ஞானி ஆகுறதுன்னு யோசிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எங்க சாமியா இருக்கிறானா அங்கெல்லாம் போலான்னா எத்தனை நேரத்துல ஏமாந்து குட்டிச்சோரா போய்க்கிறாங்க. அந்த மாதிரி போய் மாட்டிக்கூடாது.